உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கிற நகையெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் சிவா மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி வச்சது. அவன் வந்தாதான் எடுக்க முடியும். அதுக்காக தான் அவனையும் கூட்டு போறேன். அத நீ போய் எடுக்க வேண்டியது தானே? அம்மா, அப்படிலாம் நான்லாம் போய் எடுக்க முடியாது. அதுக்கு பாஸ்வேர்டு, லாக்கர் நம்பர்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சிவாவுக்கு தான் தெரியும். சிவா வந்து பாஸ்வேர்டை போட்டால் தான் லாக்கர்ல இருந்து நகையில எடுக்க முடியும். லாக்கரோட பாஸ்வேர்டு நம்பர் எல்லாம் சிவாக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே. மாமா வர கூட்டிட்டு போறாரு. சிவா அங்க போய் லாக்கரை திறக்கும் போது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டா மாட்டிப்பாரு. ஏப்பா, அந்த பாஸ்வேர்டு நம்பர் கிம்பர்லா சிவா கிட்ட கேட்டு வாங்கிட்டு நீ போக வேண்டியது தானே? எதுக்கு ரெண்டு பேரும் அலையுறீங்க? நீயே போய் எடுத்துட்டு வர வேண்டியது தானே? அம்மா சும்மா இருமா. கைரேகை, பயோமெட்ரிக், அது இதுன்னு எல்லாத்தையும் வைக்க சொல்லுவாங்க. சும்மா யார் வேணாலும் போய் திறந்து எடுத்து வந்துட முடியுமா? லாக்கர்ல எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஜனனி, சொல்லு ஜனனி, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. பதில் சொல்லும் போது கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்க. மாமா பக்கத்துல தானே இருக்காரு. இல்ல, அப்பா ஏதோ போன் வந்ததுன்னு அந்த பக்கம் நின்று பேசிட்டு இருக்காரு. சொல்லு ஜனனி. சரி, நகை எடுக்க போறீங்களா? அந்த பேங்கோட சேஃப்டி லாக்கர் நம்பர், பாஸ்வேர்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சேஃப்டி லாக்கர் பாஸ்வேர்டா? ஐயோ இல்ல ஜனனி, அப்படி எந்த நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, உங்களுக்கு என்ன பேங்க்னாவது தெரியுமா? ஐயோ சுத்தமா ஞாபகம் இல்லையே. எனக்கு எந்த பேங்க்னு கூட தெரியல. ஷுவரா? எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, டைரியில எதுவும் எழுதி வச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும்? எனக்கு டைரி எடுத்து நான் பார்க்கவே இல்லையே. பார்த்தா தானே தெரியும். சரி சிவா, இப்ப பேங்க்ல லாக்கர் நம்பர் தெரியாம நீங்க எப்படி நகையை எடுப்பீங்க? ஆமா இல்ல? ஆமா, நீங்க மாட்டிக்க போறீங்க. என்ன பண்றது இப்ப? வேற வழி இல்ல. இப்ப நீங்க பேங்க்கு போகாதீங்க. எப்படி ஜனனி? அப்பா வர எனக்கு வெயிட் பண்றாரு. பரவாயில்ல, தள்ளி போடுங்க, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். நீங்க பேங்க் இப்போ போக வேண்டாம். வைக்கிறேன். என்ன அது? சுத்தமா எதுவுமே ஞாபகமே இல்லை. என்னால எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியல. வீட்டில் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சிவா, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பீங்க. இருக்கான்னு நம்ம பொறுமையா கண்டுபிடிக்கலாம். நம்ம பாப்போம். என்ன எழுதி வச்சிருக்கேன்? என்ன ஜனனி? அம்மா, லாக்கர் நம்பர், பாஸ்வேர்டு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. பேங்க்குக்கு போய் லாக்கர் நம்பர், பாஸ்வேர்டு எதுவும் தெரியலன்னு இவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா மாமாக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமா. அதனால நான் தான் ஃபோன் பண்ணி சிவாவை வரவே சொன்னேன். அங்க மாமா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அதனால என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் போய் அசிங்கப்படுறதை விட இங்கேயே தேடி கண்டுபிடிச்சிட்டா மாமாவை சரி பண்ணிடலாம்ல. சிவா, நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன? ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பேங்க் போக விடாம தடுக்க பாக்குறீங்களா? டேய் சிவா, உனக்குன்னு சொந்த புத்தி கொஞ்சம் கூட கிடையாதா? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவியா? மக்கு பயல. அம்மா நீ சும்மா இருமா. நாங்க பேங்க் கிளம்பிட்டோம். நீ உடனே சிவாக்கு கால் பண்ணி தடுத்துட்டல. மாமா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல மாமா. நீ எதுவும் சொல்ல வேணாம். இரு, இதோ பாரு ஜனனி, பேங்க் லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் நீ மலேசியால இருந்து உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொட்டினது இல்ல. இது எங்க குடும்பத்து நகைங்க. இதை எடுக்க வேணான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இல்ல பாட்டி, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஆமா பாட்டி, ஜனனி அப்படி ஒண்ணுமே சொல்லல. பொய் சொல்லாதீங்க. நீங்க அண்ணன் கிட்ட போன் பண்ணி பேசினத நானே கேட்டனே. இப்போ இவரு அவரோட பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு மறைச்சு பேசுறாரு. ஏண்டா, அவதான் அழுப்பத்தனமா ஏதாவது சொல்றானா? நீயும் அதை கேப்பியா? போடின்னு 4 போடு போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? மலேசியால இவங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு இவ்ளோ சொத்து இருக்குல்ல, மொத்த சொத்தையும் எடுக்கலான்னு ஆசை வந்திருக்கும். ஆசை யார விட்டுச்சு? இல்ல அண்ணி, அதுக்காக தானே நீ மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வந்தப்பவே இவள வெளிய துரத்தி விட்டுருக்கணும். விடாம நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. பின்ன அவ வீட்டுக்குள்ள வந்ததும் அதை செய்யதானே செய்வா. சொத்து நகை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் இங்க இருந்து மலேசியாவுக்கு எஸ்கேப் ஆகி போக போறா. நீங்க எல்லாரும் தலையில துண்டு போட்டுக்கிட்டு உட்காரதா போறீங்க. நான் சொல்றேன், இப்பயாச்சும் இவள கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் மாமாவுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆள் அழுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. விட்டா பேசிக்கிட்டே போவீங்களா? நிறுத்துங்கடி இதோட. அம்மா வாய மூடு. இத பாரு ரம்யா, நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. சொல்லிட்டேன் உனக்கு. ஏய் விசாலாச்சி, நீ முதல்ல வாய் மூடு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ உன் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? ஆ, ஆ, நான் உனக்கு முக்கியம் இல்லல்ல? அது இல்லங்க, நான் வந்து இருங்க ப்ளீஸ். இப்ப எதுக்காக எல்லாரும் இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வயிறு சரியில்லைங்கிறது உண்மைதான். ஏன் உங்க யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லையா? மாமா, எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. எனக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதான் உங்க பேச்சிலேயே தெரியுது. இங்க பாரு மச்சான், நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நீங்களும் ஜனனியும் மாட்டிப்பீங்க. பேசாம உண்மையை சொல்லிடுங்க. எதுக்காக பேங்க் போல? ஜனனி ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மாமாவை சும்மா டென்ஷன் ஏத்திட்டே இருக்காதீங்க. அப்புறம் ஏன் இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு அந்த அக்கறை வேற இருக்கா? அப்ப எனக்கு என் அப்பா மேல அக்கறை இல்லையா? இருந்திருந்தா என்ன விட என் கூட பேங்க் வர்றதை விட உன் பொண்டாட்டி சொன்னது முக்கியம்னு நீ இங்கே இருந்திருப்பியா? அப்பா தயவு செஞ்சு நீங்களும் இவங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசாதீங்கப்பா. என்ன நடந்தது நான் சொல்றேன்ப்பா. ஜனனி மேல தப்பே இல்லப்பா. அவ எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னான். சே, நான் நீ எல்லாம் என் புள்ளையடா. திரும்ப திரும்ப ஜனனி மேல தப்பு இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே கிளம்புனா போக வேணாம்னு தடுத்திருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏய், நீ எல்லாம் என் புள்ளையா? உன்னை நம்பி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியுமாடா? உம்மாலெல்லாம் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? போடா, போய் அவ கூட சுத்திக்கிட்டு இரு. ஆசை இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி பேராசையெல்லாம் இருக்க கூடாதுப்பா. மாமா, உங்களுக்கு ஜனனிய பத்தி எதுவும் தெரியாது. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க. மீறி ஏதாவது பேசுனீங்க நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. ஆமாண்டா, சும்மா இருக்காத. எல்லாத்தையும் தூக்கி உன் மலேசியாக்காரி பொண்டாட்டிக்கே கொடு. மொத்த சொத்தையும் அவளுக்கே எழுதி வச்சிரு. ஏய் அக்கா, இவருக்கு எதுவும் உரிமை இல்லல்ல. ஏங்க, நீங்க பேசாம வாங்க. அவன் எக்கேடு கெட்டாவது போகட்டும். ஜனனி இருக்காளே, இவ ஒரு ஆளு போதும், மொத்த குடும்பத்தையும் அடிச்சு சாகடிச்சிடுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.